என் பேர் மஞ்சு. இன்னைக்கு இந்த வீடியோவில் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி நைட்டு வரைக்கும் என்னோட வீட்டில் நான் என்னென்ன வேலைகள் செஞ்சேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஜெயா அப்படிங்கிற சிஸ்டர் அவங்க பையன் சரவணனுக்கு டிசம்பர் 12ஆம் தேதி நாளைக்கு பிறந்த நாள்னும் என் பையனோட பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லுங்க மஞ்சு அப்படின்னும் கேட்டிருந்தாங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சரவணன். உங்க லைஃப்ல எல்லா விதமான வளமும் பெற்று உங்க குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை வாழணும்னு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சார்பா அந்த கடவுள்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நிறைய பேர் லென்த்தியா வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால இன்னைக்கு இந்த வீடியோவை கொஞ்சம் லென்த்தியா தான் நான் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம வீட்டுல நிறைய வேலைகளும் இருந்தது. அந்த வேலை எல்லாமே அப்படியே போடணும்னு நினைச்சேன். அதனால வீடியோவும் கொஞ்சம் லென்த்தாவும் வந்திருக்கு. நிறைய விலாக்ல என்னோட வீட்டு வேலைகளை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நான் என்னென்ன வேலைகள் செய்கிறேனோ அதுதான் இது வரைக்குமே நான் போட்டிருப்பேன். ஃபர்ஸ்ட் டைமாக தாங்க நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். பொண்ணுக்கு எக்ஸாம் டைமு அப்படிங்கிறதுனால மதியம் தான் காலேஜுக்கே போனோம். அதனால காலையில் எந்திரிக்கிறதே நான் இப்போல்லாம் லேட்டாக தாங்க எந்திரிக்கிறேன். இன்னைக்கு காலையில் எந்திரிச்சதே 7:30 ஆயிடுச்சு. எழுந்து ப்ரஷ் பண்ணி ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 8 மணி ஆயிடுச்சு. காலையில் 6 மணிக்கே எந்திரிச்சிட்டேன். மறுபடியும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு படுத்தேன். மறுபடியும் ஒரு தூக்கம் இழுத்துச்சு பாருங்க. 7:30 மணி வரைக்கும் எழுந்துக்க முடியல. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உப்புமாவும் தேங்காய் சட்னியும் தான் பண்ண போகிறேன். பச்சை மிளகாய் இல்லை, கடையில் வாங்கலான்னு கிளம்பிட்டேன். பொண்ணு மேலே படிச்சுட்டு இருந்தா, அதனால சும்மா அப்படியே டோர் க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். பச்சை மிளகாய் மட்டும்தான் வாங்கலான்னு போனேன். மார்க்கெட்லேருந்து காய்கறி அப்போ தான் வந்து இறங்கி இருந்தது. மாங்காய்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. எடுத்து வைக்கும்போது ரொம்ப தூரத்துலேருந்து எனக்கு அவ்வளோ ஸ்மெல் வந்தது. அதனால ஒரு மாங்காயும் வாங்கிட்டேன். இப்போ சீசன் அப்படிங்கிறதுனால பெரிய பெரிய இலந்தங்காய் வந்திருந்தது. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால அதையும் 1 கேஜி வாங்கிட்டேங்க. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் மும்பையில் வேலை பார்த்துட்டு இருந்தப்ப அங்கே போய் 1 மாதம் நான் தங்கியிருந்தேன். அப்போ மும்பையில் தான் ஃபர்ஸ்ட் டைமாக இதை நான் சாப்பிட்டேன். அங்கே வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். ஆப்பிள் சைஸில் இருக்கும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கிட்டத்தட்ட க்ரீன் ஆப்பிள் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுங்க. அப்போ இருந்து இது எங்கே விற்றாலும் நான் வாங்கி சாப்பிட்ருவேன். கிச்சனில் நைட்டு ஒரு சில பாத்திரம் வாஷ் பண்ணாமல் வச்சுருந்தேன். அதெல்லாம் கொண்டு போய் பின்னாடி சிங்கில் போட்டுட்டேன். நான் எப்போ டோர் திறப்பேன்னு காத்துக்கிட்டு இருப்பாரு இந்த பூனை. டோர் திறந்த உடனே உள்ளே வந்து பசிக்காக கத்திக்கிட்டு இருக்கோம். சாப்பாடு போடுற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நகரவே நகராதுங்க. பூனை கத்துறது பார்த்து என் பொண்ணு சாப்பாடு போடுறதுக்காக வந்துட்டா. சாப்பாடு போடாமல் விட்டுட்டா. பின்னாடியே சுற்றிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கோம். அதனால அதுக்கு முதல்ல சாப்பாடு வச்சுட்டோம்னா அப்போதான் நிம்மதியாக என்னால் வேலையே செய்ய முடியுங்க. பகல் முழுக்க அதிகமாக வேலை செய்கிறேன் நான். நைட்டில் ஒரு சில வேலைகள் செய்யாமல் அப்படியே படுத்துருவேன். காலையில் தான் எந்திரிச்சு செய்வேன். கிச்சன் அங்கங்கே கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியிருந்தது. அதையும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். சட்னி பண்ணுறதுக்காக கொஞ்சமாக ஜாரில் தேங்காய், 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக பொட்டுக்கடலை, கொஞ்சமாக உப்பு, ஒரே ஒரு பல்லு பூண்டு சேர்த்து இதை வந்து நான் நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். எந்த கடாயில் உப்புமா செய்ய போகிறனோ அதே கடாயில் சட்னிக்கு தேவையானதை தாளிச்சும் அதுலேயே நான் கொட்டிட்டேன். முதல்ல கடாயில் ரவையை போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிட்டேன். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா, கறிவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். அது கூடவே வறுத்த ரவையும் சேர்த்து 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி பிளேட்டுக்கும் மாற்றிட்டேன். அதுக்கப்புறமா கடாயில் தண்ணி ஊற்றி நல்லா கொதித்த பிறகு இந்த ரவையும் கொட்டி அப்படியே கிண்டிட்டேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே பிளேட் போட்டு மூடி வச்சேன். நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. செஞ்ச உடனே நானும் என் பொண்ணும் சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டோம். காலையில் டீ, காஃபி, பால் அப்படின்னு எதுவுமே சாப்பிட்றதில்ல. அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்ச உடனே சாப்பிட்றதுக்கு உட்காந்துடுவேன். முடிஞ்ச அளவுக்கு காலையில் 9 மணிக்குள்ளேயே பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ற மாதிரி இப்போல்லாம் பழக்கம் பண்ணிக்கிட்டேன். எங்க 2 பேருக்கும் தட்டில் வச்சது போக மீதி வந்து வேலைக்கு வர பொண்ணுக்கு அப்படியே வச்சுட்டேன். உப்புமாக்கு சட்னி இருந்தாதாங்க என்னால் சாப்பிடவே முடியும். அப்பதான் வயிறு நிரம்பின மாதிரி இருக்கும். சர்க்கரையும் தொட்டு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். கடைசியா கொஞ்சம் உப்புமாக்கு மட்டும் நான் சர்க்கரை தொட்டு சாப்பிட்டுப்பேன். சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு டீயும் போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு டீயும் போட ஆரம்பிச்சிட்டேன். இட்லி தோசை சாப்பிட்ருந்தா கொஞ்சம் லேட்டாக கூட டீ குடிச்சிட்டு இருப்பேன். வயிறு நிரம்பின மாதிரியே இல்லை. அதனால ஒரு கிளாஸ் டீயும் போட்டு கையோட கையாக குடிச்சிட்டேன். டீ குடிச்சு முடிச்ச பிறகு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே சோஃபால ஃபோன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டும் வந்தாச்சு. வீட்டில் இன்னும் எந்த வேலையும் ஸ்டார்ட் பண்ணல. இதுக்கு மேலே தாங்க என்னோட வேலையே ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு 3 கேஜி ஆச்சும் வெயிட் போடணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதனால எவ்வளோ வெயிட் வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தேன். 60லேருந்து 61 வந்திருக்கேங்க. 1 கேஜி வெயிட் கெயின் பண்ணியிருக்கேன். இந்த 1 கேஜி ஜாஸ்தியானதுக்கே பார்த்தீங்கன்னா செஸ்ட் கிட்ட ட்ரெஸ் எல்லாமே டைட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஃபேன் காத்துல அப்படியே முடிய நல்லா ஆற வச்சேன். பின்னாடி திரும்பி பார்த்தாக்கா யூட்டிலிட்டியில் நல்லா வெயில் வந்திருந்தது. வெயிலில் நிற்கலான்னு அப்படியே பின்னாடி பக்கமும் வந்துட்டேன். எப்போ இந்த தலை சுத்தல் ப்ராப்ளம் வந்துச்சோ அப்போ இருந்து தலைக்கு குளிச்சா போதும். முதல்ல தலையை நல்லா ஆற வச்சு கிளிப்பை போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் எந்த வேலையாக இருந்தாலும் நான் செய்வேங்க. நல்லா ஹெல்த்தியாக தான் சுற்றிக்கிட்டு இருப்போம். நமக்கு வயசு ஆயிடுச்சுன்னே நமக்கு தோணாது. ஏதாவது உடம்புக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் நமக்கு வயசாயிடுச்சோ அப்படின்னு நினைக்க தோணும். ஒரு வண்டி வாங்கணும்னு வச்சுக்கோங்க. 10 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ப்ராப்ளம் வரும். சர்வீஸ் பண்ணால் நல்லா ஓடும்.
கிட்டத்தட்ட வண்டியும் நாமளும் ஒரே மாரி தாங்க. 40 வயசு ஆயிடுச்சுன்னா போதும், உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஹாஸ்பிட்டல் போய் மருந்து, மாத்திரை சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நாளைக்கு நாமளும் அப்படியே ஓடுவோம். தலைய நல்லா காய வச்சு கிளிப்பு போட்டாச்சு. முகத்துக்கு சீரம் தடவி லைட்டா காஜலும் போட்டாச்சு. அதுக்கப்புறமா நேத்து துவைச்ச துணி சோஃபா மேல கொஞ்சம் இருந்தது. அதையும் அப்படியே மடிச்சு வைக்கலான்னு வந்துட்டேன். ஒரு நாள் தவறாம டெய்லி மிஷின் ஆன் பண்றேன். துணி காய போடுறேன், மடிச்சு வைக்கிறேன். லாண்ட்ரி பேஸ்கெட்ல எப்படிதான் வந்து துணி சேரும்னு தெரியாது. எனக்கு மட்டும் தான் இப்படி இருக்கா? இல்ல எல்லாருக்குமே இப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. மிஷினுக்கு மட்டும் உயிர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா கண்ல தண்ணி விட்டு அழுதே அழுதுருக்கோங்க. லேடீஸோட கஷ்டத்த புரிஞ்சுக்கிட்டு இந்த வாஷிங் மிஷின கண்டுபிடிச்சாங்க பாருங்க, அவங்களுக்கு கோடி நமஸ்காரம் கூட பண்ணலாங்க. ஏன்னா, இந்த துணி துவைக்கிறதுக்காக வீட்டு வேலைக்கு யாராவது வச்சிருந்தா கூட, எங்க வீட்ல விழுற துணிய பார்த்து வீட்டு வேலைக்கே வரமாட்டேன்னு வேலை விட்டே நின்னு இருப்பாங்க. மதிய லஞ்சுக்கு நான் பிசிபெலாபாத் தான் பண்ண போறேன். கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த காய்கறிய கொண்டு போய் பின்னாடி யூட்டிலிட்டிலயே வச்சுக்கிட்டேன். வாங்கிட்டு வந்த இலந்த பழத்துல 1 சாப்பிட்டு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா பச்சை மிளகாயில காம்பெல்லாம் கிள்ளி எடுத்தேன். பீன்ஸ பொடியா உடைச்சும் எடுத்துக்கிட்டேன். வின்டர் சீசன்ல எப்பவுமே பின்னாடி யூட்டிலிட்டில இந்த மாதிரி வெயில் வந்துச்சுன்னா போதும், காய்கறி கிள்றது, கீரை கிள்றது இந்த மாதிரி வேலையெல்லாம் அங்கேயே குளிர் காய்ஞ்சிக்கிட்டு தான் செய்வேன். பின்னாடி யூட்டிலிட்டில இருக்கிறது ஈஸ்ட் ஃபேசிங் அப்படிங்கிறதுனால காலையில இந்த இடத்துல வெயில் வரும். கிராமத்துல இப்படிதாங்க நல்லா வெயில் காயும் போது வெயில்ல குளிர் காயுவோம். இல்லைன்னா அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கும் போது அடுப்பு பக்கத்துல போய் உட்காந்துருவோம். முறத்த கொண்டு போய் கிச்சன்ல வச்சுட்டு பாத்திரம் தேய்க்கவும் வந்துட்டேன். இப்போ ஒரு 11:30 இருக்கும். இந்த டைம்ல தேய்ச்சோன்னு வச்சுக்கோங்க, பின்னாடி பக்கம் கொஞ்சம் சூடாவும் இருக்கும். அதே மாதிரி டேப்ல வர தண்ணியும் கொஞ்சம் சூடா வரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு வெயில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தாங்க பாத்திரமே நான் தேய்ப்பேன். எந்த வேலையுமே இன்னைக்கு நான் அவசர அவசரமா செய்யல, நிதானமா செய்றேன். மதியம் லஞ்சும் சாம்பார், பொரியல் இப்படி செஞ்சாக்கா அதிகமான வேலை, பாத்திரமும் அதிகமா விழும். இன்னைக்கு சிம்பிளா பிசிபெலாபாத் செய்ய போறேன் அப்படிங்கிறதுனால கிச்சன்ல வேலையும் கொஞ்சம் கம்மி தாங்க. சிங்க்ல வெறும் சின்ன சின்ன பாத்திரம் தான் இருக்கு. கீழ பார்த்தீங்கன்னா, கடாயி, குக்கரு இது எல்லாமே இருக்கு. கடாய் தேய்ச்சி அடியில போட்டுட்டாக்கா, சமைக்கும்போது தேவைன்னாக்கா, கீழ இருக்கிற பாத்திரத்த எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சின்ன சின்ன பாத்திரத்தெல்லாம் முதல்ல தேய்ச்சி போட்டு, அதுக்கப்புறமா பெரிய பாத்திரத்தெல்லாம் தேய்க்கிறேன். ஒரு வழியா பாத்திரத்தையும் தேய்ச்சி முடிச்சாச்சு. கிச்சன்ல மளிகை சாமானெல்லாம் போட்டு வைக்கிற பாக்ஸ்ல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பாக்ஸ்ல ஏதோ எடுக்க போயி, ஏதோ பிரிச்சுக்கிட்டு கொட்டிக்கிச்சு. என்ன கொட்டுச்சு அப்படின்னு கூட நான் சரியா பார்க்கல. மூடி வச்சுட்டேன். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அது உள்ள இருக்கிறது ஒண்ணு ஒண்ணா எடுத்து வைக்கும்போது தான் தெரியுது, உள்ள கொட்டி இருக்கிறது தனியா அப்படின்னு. காலையில உப்புமா செய்யும்போதே கடுகு கொஞ்சமா தான் இருந்தது. கடையில தான் வாங்கணும்னு நினைச்சேன். இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது, இதுக்குள்ள சீரகம் இருக்கு, கடுகு இருக்கு, வெந்தயம் இருக்கு. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருந்தது. அப்படியே பாட்டில் எடுத்து பாட்டில்லையும் நான் அப்படியே கொட்டியும் வச்சுட்டேன். தனியா கொட்டி இருந்ததுனால பாக்ஸ் ஃபுல்லா அழுக்கா இருந்தது. அதனால இந்த பாக்ஸ் கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சைட்ல எடுத்து வச்சுட்டேன். பாக்கெட்டா இருந்த மளிகை சாமான் எல்லாத்தையுமே ஒரு முறம் எடுத்து முறத்துல வச்சு நான் கீழே வச்சுட்டேன். பாக்ஸ் காஞ்ச பிறகு இந்த பாக்கெட் எல்லாம் அதுல எடுத்து போட்டு தான் அதுக்கப்புறமா நான் வைக்கணும். இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும் போதே கிச்சனுக்கு வந்து என் பொண்ணு சமையல் பண்ணிடுங்க, எனக்கு காலேஜுக்கு லேட் ஆச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. 3:30லேருந்து ஈவினிங் 6:30 வரைக்கும் எக்ஸாம். இங்க இருந்து ஒரு மணிக்கு கிளம்புனாதான் காலேஜுக்கு போறதுக்கு கரெக்டா இருக்கும். 6:30க்கு எக்ஸாம் முடிஞ்சிச்சுன்னா காலேஜ்ல இருந்து வெளியே வந்து பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு வர்றதுக்குள்ள கிட்டத்தட்ட 8:30 டைம் ஆயிடுதுங்க. பிசிபெலாபாத் செய்யறதுக்காக குக்கர்ல ஒரு சின்ன கிளாஸ்ல நான் அரிசி எடுத்துக்கிறேன். அதே கிளாஸ்ல ஒரு 3/4 கிளாஸ் துவரம் பருப்பும் நான் எடுத்துக்கிறேன். ரெண்டுத்தையும் நல்லா கழுவி கிட்டத்தட்ட ஒரு 5 கிளாஸ் தண்ணி வச்சு நான் அப்படியே குக்கர்ல விசில் விட்டுக்கிறேன். இன்னொரு பக்கம் ஒரு பாத்திரத்துல பொடியா கட் பண்ண பீன்ஸு, காலையிலேயே நிலக்கடலையே ஒரு கப்ல ஊற வச்சிருந்தேன். அந்த நிலக்கடலையும் அது கூடவே நான் சேர்த்துக்கிறேன். ஒரு கேரட்டை நல்லா தோல் சீவி பொடியா கட் பண்ணி அது கூடவே நான் சேர்த்துக்கிட்டேன். எங்க வீட்டில் காய்கறி ரொம்ப வெந்துட்டா பிடிக்காது, அதனால நான் தனியாக வேக வைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா அரிசி, பருப்பு, காய்கறி, தக்காளி இது எல்லாமே சேர்த்து ஒன்றா விசில் விட்டுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் நாட்டு தக்காளியை கட் பண்ணி காய் கூடவே சேர்த்துக்கிட்டேன். காய்க்கு தேவையான கொஞ்சமாக உப்பும் இது கூடவே நான் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து காய்கறி வேகிற வரைக்கும் அப்படியே வேக விட்டுக்கிட்டேன். காய்கறி வெந்துருச்சுன்னா நான் வந்து தாளிக்கணும், அவ்வளோதாங்க. அது வரைக்கும் நான் சும்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி வச்ச பாத்திரம் எல்லாமே எடுத்து வைக்கலான்னு பார்த்தேன். எல்லாம் ஈரமாக இருந்தது. அதனால சின்ன ட்ரெயினரில் எடுத்து அதெல்லாம் மாற்றி வச்சுட்டு பெரிய ட்ரெயினரை கொண்டு போய் வெளியே வச்சுட்டேன். குக்கர் விசில் வந்து ஸ்டீம் போயிருந்தது. ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பருப்பும் அரிசியும் நல்லா மேஷ் ஆகி நல்லா வெந்திருந்தது. இந்த பக்கம் காய்கறியும் நல்லா வெந்துருச்சு. அதை எடுத்து அப்படியே நான் குக்கர்லேயும் ஊற்றிட்டேன். இப்போ இதே பாத்திரத்தில் நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு. கடுகு வெடிக்கிறதுக்குள்ள இப்போ சமையலுக்கு தேவையான பிசிபெலாபாத் பவுடர் எடுத்து வச்சுருந்தேன். அதில் புளியும் கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கிட்டேன். கடுகு வெடித்த பிறகு ஒரு 4 பீஸு காஷ்மீரி சில்லி, பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு புளி தண்ணியில் நம்ம கரைச்சி வச்ச பவுடரை அப்படியே எடுத்து ஊற்றிக்கலாம். கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். புளியோட பச்சை வாசனை போன பிறகு அந்த தாளிப்பை எடுத்து அப்படியே குக்கரில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியும் விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நான் மொத்தமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நான் மூடி போட்டு மூடிட்டேன். வெயிட் போடலை. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அப்படியே ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணி விட்டுடுவேன்.
சமையல் முடிச்ச பிறகு கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி விட்டுட்டேன். இன்னும் நைட் வரைக்கும் கிச்சன்ல எந்த வேலையுமே கிடையாதுங்க. இப்ப டைம் பார்த்தீங்கன்னா 12:50 ஆகுதுங்க. சின்ன வயசுலேருந்தே பசங்க ஸ்கூல் போகும்போது எங்க வீட்ல எப்பவுமே வால் கிளாக்க இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் ஃபாஸ்ட்டா தாங்க வச்சு விட்டுருவோம். இந்த சாப்பாடுக்கு தொட்டுக்க தயிர் பச்சடி தான். இங்க பெங்களூர்ல எம்டிஆர் ஹோட்டல் இருக்குங்க. அந்த ஹோட்டல்ல பிசிபெலாபாத் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க. நல்லா சூடான சாப்பாட்டுக்கு 1 ஸ்பூன் நெய்ய விட்டு, சைட்ல தொட்டுக்கிறதுக்காக 1 கப்பு பச்சடியும் தருவாங்க. அவ்ளோ சூப்பரா ரம்மியமா இருக்குங்க. செஞ்ச உடனே என் பொண்ணுக்கு சாப்பாடு போட்டு குடுத்துட்டேன். எனக்கும் இந்த சாப்பாட சுட சுட சாப்பிடுறதுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால, ஒரு சின்ன கப் எடுத்து அதில கொஞ்சமா ரைஸ் போட்டு நெய்ய விட்டு, சைட்ல பச்சடியும் வச்சுக்கிட்டு நானும் அவ கூடவே கொஞ்சம் சாப்பிட்டேன். சாப்பிட்ட உடனே அவ காலேஜுக்கு கிளம்பிட்டா. இதுக்கு மேல எனக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். ஃபோனுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். ஏன்னா காலையிலேருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஃபோன்ல சார்ஜ் காலியாயிடுச்சு. சார்ஜ் ஆகுற வரைக்கும் எனக்கும் ரெஸ்ட். ஒரு 2 மணி நேரமா ரெஸ்ட் எடுத்துட்டு என் பொண்ணு ரூம கிளீன் பண்ணலான்னு வந்தேங்க. எக்ஸாம்க்கு அப்படியே சேர் மேல உட்காந்து படிப்பா. டயர்ட் ஆச்சுன்னா அப்படியே பெட் மேல தூங்குவா. வாஷிங் மிஷின்ல துணி போடுறதுக்காக அந்த ரூம்ல இருக்கிற பாத்ரூமுக்கு போவேன். ஸ்டடி டேபிள் இருக்கிற பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அப்படி பார்த்தான்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா நான் டென்ஷன் ஆயிடுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு ரூமு மெஸ்ஸியா இருந்தது. சாப்பிடுறதுக்கு என்னென்ன கப்ல போட்டு கொண்டு வந்தாலும் அந்த கப் எல்லாமே அப்படியே இருந்தது. அவ இருக்கும்போது இதெல்லாம் கிளீன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா நான் திட்டிடுவேன். அதனால தான் அவ காலேஜுக்கு போன பிறகு நான் வந்து இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸாம் டைம்ல நாம மூட் அவுட் பண்ணோம்னா சரியா படிக்க மாட்டாங்க. அதனால தான் அப்படியே ஃப்ரீயா விட்டுட்டேன். டேபிள் மேல இருந்த கிளாத் எல்லாமே எடுத்துட்டு வேற கிளாத்த மாத்திட்டேன். ஸ்டடி டேபிள் ரேக்ல நிறையவே டஸ்ட் இருந்தது. ஒவ்வொரு திங்ஸா எடுத்துட்டு அந்த டஸ்ட் எல்லாமே கிளீன் பண்ணியும் வச்சுட்டேன். இந்த காலத்து புள்ளைங்களுக்கு எந்த வேலையா இருந்தாலும் சொல்லி சொல்லி செய்ய வேண்டியதா இருக்கு. நாங்கெல்லாம் சின்ன வயசா இருக்கும்போது அப்படி இல்லைங்க. ஸ்கூலுக்கு போறதுக்கே காலையில 1 1/2 கிலோமீட்டர் நடக்கணுங்க. அதே மாதிரி சாயங்காலம் 1 1/2 கிலோமீட்டர் நடந்து தான் வீட்டுக்கு வரணும். அவ்ளோ வெயிட்டா இருக்கிற புக்ஸ் எல்லாமே ஷோல்டர்ல சுமந்துக்கிட்டு தான் நடந்து வரணும். வீட்டுக்கு வந்தா வீடு பூட்டி இருக்கும். அம்மா கொல்லைக்கு போயிருப்பாங்க. சாவி எங்க இருக்குன்னு தேடி கதவ தொறந்து வீட்டுக்குள்ள வந்து சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இருந்தா சாப்பிடுவோம். இல்லன்னா அதுவும் கிடையாது. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வாசல கூட்டி, தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுருவேன். வீடெல்லாம் கூட்டி சுத்தமா வச்சுருவேன். படிக்கிறதுக்கு ஏதாவது இருந்தா உட்காந்து படிக்கவும் ஆரம்பிச்சுருவேன். ஒரு சில சமயம் 6:30 மணி ஆனாலும் அம்மா கொல்லையிலேருந்து வந்திருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா போய் நான் அடுப்பும் பத்த வச்சுருவேன். அவ்வளோ சின்ன வயசுல எனக்கு குழம்பெல்லாம் செய்ய தெரியாதுங்க. ஆனா களி செய்ய தெரியும். களி செய்யறதுக்காக அடுப்புல தண்ணி வைப்பேன். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அம்மா வந்துருவாங்க. அப்படியே அடுப்புகிட்ட உட்காந்து அடுப்ப எரிய விட்டுக்கிட்டே இருப்பேன். அவங்க அப்படியே சமையலும் பண்ணி முடிச்சுருவாங்க. எங்களுக்கெல்லாம் அப்ப யாருமே இந்த வேலைய செய்ய, அந்த வேலை செய்யன்னு யாருமே சொல்லிக் குடுத்தது கிடையாதுங்க. வீட்ல என்னென்ன வேலை இருக்குன்னு தெரியும். பார்த்த உடனே அப்படியே செய்ய ஆரம்பிச்சுருவோம். ஆனா, இந்த காலத்து புள்ளைங்களுக்கு தான் நம்ம ஒவ்வொன்னா சொல்லி சொல்லி செய்ய வேண்டியதா இருக்கு. பொண்ணோட ரூமுக்கு பெட்ஷீட் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு, இன்னொரு ரூம் இருந்தது. அந்த ரூமுக்கும் பெட்ஷீட் சேஞ்ச் பண்ண வந்துட்டேன். எல்லாரும் செய்ற வீட்டு வேலை தானே, இதுல போய் என்ன அவ்ளோ பெரிய அதிசயம் இருக்குன்னு கமெண்ட் பண்றவங்களும் இருக்காங்க. நீங்க செய்ற வேலைய பார்த்து மோட்டிவேஷனல் ஆகி, நாங்களும் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னு நெறைய பேரு கமெண்ட் பண்றவங்களும் இருக்கீங்க. எங்க அம்மா வீட்டு வேலை எவ்வளவோ செய்வாங்க. அவங்கள பார்த்து நான் எந்த வேலையுமே கத்துக்கலைங்க. கல்யாணம் ஆகி இந்த ஊருக்கு வந்த பிறகு வாடகை வீட்ல இருந்தப்போ ஹவுஸ் ஓனர் கிட்ட ஒரு சில வேலைகள் கத்துக்கிட்டேன். இந்த ஏரியால வந்து வீடு கட்டின பிறகு நெறைய ஃப்ரெண்ட்ஸுங்க பழக்கம் ஆனாங்க. அவங்கலாம் வீட்ல எப்படி எல்லாம் வேலை செய்றாங்க, கிளீனா வச்சுக்கிறாங்க அப்படின்னு நெறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வீட்ல இருக்கிறவங்க செய்யறத பார்க்கறத விட, அடுத்தவங்க செய்யும்போது தான் அந்த வேலைய நமக்கு கத்துக்கணும்னே நமக்கு தோணுதுங்க. என் பொண்ணு ரூம்ல என்னென்ன இருந்துச்சோ, அதெல்லாமே கொண்டு வந்து அயர்ன் டேபிள் மேல வச்சிருந்தேன். அது எல்லாமே கீழ கொண்டு போய் வச்சுட்டேன். வரும்போது அப்படியே பக்கெட்டும், மாப்பும் கொண்டு வந்து மேல லைட்டா அப்படியே தொடச்சியும் விட்டுட்டேன். வீட்ல வேலை செய்ற பொண்ணு மேல இருக்கிற ஃப்ளோர்ல வாரத்துல 2 நாள் தான் தொடைப்பாங்க. அப்படிதான் பேசியிருக்கு. ஆல்ரெடி மண்டே தொடச்சுட்டாங்க. இதோட பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே தான் தொடைப்பாங்க. இன்னைக்கு நான் பெட்ஷீட் மாத்துனேன் அப்படிங்கிறதுனால, பெட்ஷீட் மேல இருக்கிற டஸ்ட் எல்லாமே விழுந்திருக்கும். அதனால கீழ ஒரு முறை நான் தொடச்சு விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க. நீட்டா ஆயிடும். கிராமத்துல வீடு கிளீன் பண்றது அப்படிங்கிறதே வேறங்க. வாசல் தெளிச்சு கோலம் போட்டு விட்டா போதும். டெய்லி வீடு கூட்டினா போதும். வாரத்துல ஒரு முறை வீடு தொடச்சா போதும். ஆனா சிட்டில அப்படி கிடையாது. வீடு டெய்லி மாப் பண்ணணும், சுத்தமா வச்சுக்கணும், ஆர்கனைஸ்டாவும் வச்சுக்கணும். அப்பதாங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஈவினிங் இப்போ ஒரு 4 மணி இருக்குங்க. மேல டெர்ரஸ்ல கொஞ்சம் வெயில் கம்மியா இருக்கு. என்னோட ட்ரெஸ் ஒரு 3 செட்டு ஹேண்ட் வாஷ் பண்ற துணி இருக்கு. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் சாக்ஸும் இருக்கு. இதெல்லாம் கொண்டு போய் மேல வாஷ் பண்ணி போட்டுடலான்னு எடுத்தும் வச்சிருக்கேன். இப்பல்லாம் சரியா வெயில் வர்றதில்ல. நான் மேல கொண்டு போய் தாங்க துணியும் காய போடுறேன், ஹேண்ட் வாஷும் பண்றேன். இன்னும் 2 மாசத்துக்கு இப்படிதான். சம்மர் வந்துடுச்சுன்னா மறுபடியும் கீழ தான் வாஷ் பண்ணுவேன். புது ட்ரெஸ் எல்லாத்தையுமே நான் வந்து மிஷின்ல போட மாட்டேன். எப்பவுமே ஹேண்ட் வாஷ் தாங்க பண்ணுவேன். அது என் பொண்ணுதா இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டுது, பையனோடதா இருந்தாலும் சரி, எல்லாரோடதுமே நான் ஹேண்ட் வாஷ் பண்ணி தாங்க போடுவேன். நைட்டு ஒரு 9 மணிக்குள்ள ஓரளவுக்கு துணி காஞ்சிரும். அந்த துணிய கொண்டு வந்து அப்படியே யூட்டிலிட்டில இருக்கிற கம்பியில போட்டு விட்டுருவேன். அடுத்த நாள் யூட்டிலிட்டில லைட்டா துணி சூடு ஏறுன உடனே துணிய எடுத்து மடிச்சு வச்சுருவேன். உடம்புக்கு முடியாத நேரத்துல இந்த மொத்த துணியுமே சேர்த்து அப்படியே குயிக் தட்டிலயும் போட்டு விட்டுருவேன். ஒரு சில ட்ரெஸ் கலர் போகும். அதனால போடுறதுக்கு பயங்க.
ஊருக்கு போறதுக்காக டிக்கெட்டும் புக் பண்ணியாச்சு. நானும் என் பொண்ணு தான் போக போறோம். ஹஸ்பண்டும், பையனும் இங்க தான் இருப்பாங்க. ஷாப்பிங் போறதுக்கு தனியா, அண்ணங்க வீட்டுக்கு போறதுக்கு தனியா, கோயிலுக்கு போறதுக்கு தனியா, இப்படி தனித்தனியா துணிய பார்த்து எடுத்து வைக்கணும். ஒரு சில ட்ரெஸ்ஸு டைட்டாவும் ஆயிருக்கலாம். ஒரு சில ட்ரெஸ்ஸு லூஸாவும் ஆயிருக்கலாம். அத முன்னாடியே பார்த்து வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, மிஷின்ல அப்படியே தச்சியும் நான் வச்சுருவேன். 1 நாள், 2 நாள் போறோம்னா பிரச்சனை இல்லைங்க. ஒரு 10 டேஸ் போறோம்னாக்கா, நமக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சா தான் போகும்போது அப்படியே எடுத்து வச்சுட்டு போறதுக்கு வசதியா இருக்கும். கண்டிப்பா துணியெல்லாம் செக் பண்ணி வைக்கிறதுக்கு இன்னைக்கு டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு நாளைக்கு தாங்க பண்ணணும். வாஷிங் மிஷின்ல வாஷ் பண்ணி போட்ட பில்லோ நல்லா காஞ்சிருச்சு. அதையும் அப்படியே கையில கொண்டு வந்துட்டேன். இன்னும் கீழ இருக்கிற ரூமுக்கு போய் பெட்ஷீட் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும். இப்ப சாயங்காலம் 7 மணி ஆகுது. மேல லைட் ஷேடோல அந்த அளவுக்கு டைம் சரியா தெரியல. ஈவினிங்ல டீ, காஃபி எதுவும் குடிக்கிறதில்ல அப்படிங்கிறதுனால 2 முட்டைய உடைச்சு ஊத்தி, அப்படியே ஆம்லெட் போட்டுட்டேன். இத சாப்பிட்டுட்டு 1 கிளாஸ் சுடு தண்ணி குடிச்சேன்னா போதும், எனக்கு வயிறு நல்லா திம்முன்னு ஆயிடும். சும்மா இருக்கிற சமயத்துலலாம் இந்த ஆம்லெட் செஞ்சா சூப்பரா வருங்க. இந்த வீடியோன்னு எடுக்க போறப்ப தான் இந்த மாதிரி சொதப்பும். எப்படியோ ஒண்ணு பசிக்கு சாப்பிடுறது எப்படி இருந்தா என்னங்க? கடைசியா என் பையனோட ரூம்ல பெட்ஷீட் சேஞ்ச் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்படியே ரூம்ல உட்காந்து எடிட்டிங்கு, வாய்ஸ் ஓவர் இதெல்லாமே நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். என் பொண்ணு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 8:30லேருந்து ஒரு 8:45 டைம் ஆகுங்க. அது வரைக்கும் நான் நிம்மதியா நான் உட்காந்துட்டு பண்ணலாம். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும், மதியம் லஞ்சும் சிம்பிளான வேலை அப்படிங்கிறதுனால இந்த வேலை எல்லாமே இன்னைக்கு நான் செஞ்சுட்டேன். இன்னும் ஒரு வாரத்துக்கு குளிக்க போகும்போது பாத்ரூம் வாஷ் பண்ணிக்கிட்டா போதும். அது மட்டும் இல்லாம துவைச்சு போடுற துணியை மடிச்சு வச்சுக்கிட்டா போதும். மத்த எந்த வேலையும் அதிகமா இருக்காது. குயில்ட் எல்லாத்தையுமே காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே வெளியில கொண்டு போய் காத்துல கொஞ்ச நேரம் ஆற போடுவேன். அந்த குயில்ட்டையும் கொண்டாந்து அப்படியே மடிச்சு பெட் மேலேயும் வச்சுட்டேன். வெளிய மளிகை சாமான் வச்சிருந்த பாக்ஸ நான் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் காஞ்சிருக்கும். முடிஞ்சா நைட்டுக்கு எடுத்து வைப்பேன். இல்லன்னா நாளைக்கு தாங்க அத செய்வேன். இன்னைக்கு என்னோட ஃபுல் டே ரொட்டீன் இவ்வளவுதான். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு, உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க் யூ.